ஹாய் நண்பா, கேவிபி அதாவது கரூர் வைசியா பேங்க்ல இருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்றாங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கரூர் வைசியா பேங்க்ல நீங்க வேலைக்கு போகலாம். இந்த 2025ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கரூர் வைசியா பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கரூர் வைசியா பேங்க்ல இருந்து இந்த 2025ல ஒரு செமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கூட கிடையாதுங்க. நேரடியா ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்கிங் குரூப்ல வருது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி தான் இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். இந்த ஜாபோடைய ஐடி வந்து கொடுத்திருக்காங்க 743. சரிங்களா? ஏன்னா கரூர் வைசியா பேங்க்ல நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல ஜாபோடைய ஐடி மென்ஷன் பண்ணி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஜாப் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கரூர் வைசியா பேங்கினுடைய மேஜர் சிட்டிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய கேவிபி பேங்க்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு. சோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கான குவாலிபிகேஷன் பாத்திரலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி எனி பிஜி டிகிரி முடிச்சவங்க, எனி போஸ்ட் கிராஜுவேட்ல எனி டிசிப்ளின் முடிச்சவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சோ நீங்க பிடெக் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் சிஜிபிஎல் இருக்கும். சோ நீங்க வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 60% அண்ட் அபோவ் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இருந்தா போதுமானது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. ஒருவேளை ஃப்ரெஷர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேங்கிங்ல வந்திருக்கக்கூடிய அதாவது கேவிபி பேங்க்ல அப்ரண்டிஸ் வேலைகளுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப லைவ்ல போய்கிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேங்க் சைட்ல இல்லனா எம்பிஎஃப்சில இருந்தா ஓகே அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா விர்ச்சுவல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் செக்ஸ், மெடிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க ஆன்போர்ட் ஆயிடலாம். ஸோ இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்களை எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் மூலமா தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் கேவிபி பேங்க்ல இருந்து இருக்கும். ஸோ எந்த டேட்ல எந்த டைம்ல உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு எல்லா டீடைல்ஸுமே இமெயில் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்த ஐடியா மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 1-2 ஜாப்ஸ் இருக்கும் ஆன்லைன்ல. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐடி வந்து 743. சரிங்களா? சேலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சடா கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அட்ராக்டிவ் இன்சென்டிவ்ஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும் அண்ட் வேரியபிள் பேஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கறதுனால எப்படி பார்த்தாலும் பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்ல ஒரு 50,000 வரைக்கும் நீங்க சேலரி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய லாகின் ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே 1 செகண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த வேலைகளுக்கான லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. எப்பனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு இப்பவே அப்ளிகேஷனை போடுங்க. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு மார்ச் 31 வரைக்கும் இருக்கு. இதற்கான குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி படிச்ச கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஒரு பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2022 2023 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா 2024 பாஸ் அவுட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாபுக்கான செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி மெரிட் பேஸ்ட் தான். உங்களுடைய மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதாவது டிகிரில வாங்கிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க.
ஸோ ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்க. இது பேங்கிங் அப்ரண்டிஸ் தான், கேவிபி பேங்க்ல. இந்த பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ற பட்சத்துல ஜஸ்ட் 1 இயர் நீங்க அப்ரண்டிஸ் பீரியட்ல ஒரு ட்ரைனி மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்டைபண்ட் 10,500 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாங்க. 1 இயர் முடிவில் பேங்க் சைட்ல இருந்து சர்டிபிகேட் கிடைச்சிரும். அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனும் இப்போ ஆக்டிவ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஃப்ரெஷரா இருக்கிறவங்க பேங்கிங் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் பேங்கிங் இல்லைனா NBFCல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் SBG கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, இந்த KVB வெப்சைட் வரக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். அது மூலமா நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல வந்துருங்க. இதுல வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்லி 2 ஜாப் மட்டும்தான் இதுல ஓபனிங்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது ஷோ ஆயிட்டு இருக்கும். ஆனா இதுல நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணலங்க. நாடு முழுவதும் உங்களுக்கு வேலைகள் இருக்கு. சரிங்களா? சோ இதுல நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் பார்த்திருக்கோம், அதே மாதிரி பேங்கிங் அப்ரண்டிஸ் ஜாபும் பார்த்திருக்கோம். சோ இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு அப்ளை பண்ற பட்சத்துல ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. ஜாபோட இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட் பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஜாப்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். இதுல நீங்க நியூ யூசரா இருக்கிற பட்சத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. கண்டிப்பா எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே அப்ளிகேஷனை போடுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.